ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செடி வந்து கட் பண்ண உடனே வந்து நிறைய வால்பெயின் வந்துடுச்சுங்க. ஸோ அது எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. இப்போ 2 பேட்சாக வந்து எப்படி வருதுன்னா, இந்த வால்பெயின் செடியில் வந்து காம்பு சுருக்கம் வந்து எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. இலை சுருண்டு போயிருக்கு, காம்பு சுருகி போய் மொக்கு வந்து வால்பெயினோட வருது, குறுகி செடி நல்லா ஃப்ரீயாக வளர மாட்டேங்குது, துளிர் அதிகமாக வரல. அப்படின்றதுக்கு என்ன காம்பினேஷன் மருந்துகள் வந்து அடைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் வந்து எப்போவுமே அந்த வால்பெயின் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து வால்பெயின் ஒரிஜினல் துளிர் கிடையாது. துளிர்ன்றது பாருங்கள், அந்த ஸ்டீமில் வர்றதுல சின்னதாக இருக்குது பாருங்கள், அதுதான் ஒரிஜினல் துளிர். ஆக்சுவலாக அதுதான் பூக்கு வரும். இந்த முன்னாடி பெருசாக வந்திருக்கு இல்லையா, பாருங்கள், நான் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஆல்ரெடி ஒரு டைம் நான் ரிமூவ் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து எங்களோட செகண்ட் பேட்சில் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வால்பெயின் இலை சுருண்டு போய் மேலே இருக்கிற மொட்டு வந்து காம்பு சுருக்கத்தோடு வர்றது. முழுசாக ஆக்சுவலாக ஒரு பேட்ச் காலனி ஃபுல்லாகவே நாங்கள் இப்படி தான் உடச்சி போட்டிருக்கோம். ஒரு பேட்ச் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற துளிருக்கு வந்து அந்த வால்பெயினாக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது மொட்டு புழுவாக இருக்கட்டும், அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். வால்பெயின் தாங்க ரொம்ப ரொம்ப மோசம். எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வால்பெயின் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், இலையெல்லாம் எப்படி சுருண்டு போய் எப்படி நார்மல் துளிரே வரல. ஆக்சுவலாக இதெல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ கழனி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டோம். ஃபுல்லாகவே உடச்சி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் மெடிசன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 25-30 வருஷம் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். அவங்க வந்து டக்குன்னு நான் சொன்ன இந்த மாதிரி வந்து வால்பெயின் நிறைய இருக்குது, செடியே சரியாக வளரல, துளிர் அதிகமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணி ஒரு மருந்து சொல்லியிருக்காங்கங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டு. நான் அது வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். என்ன ரீசன் அப்படின்னா, அதோட துளிரோடு உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒன்று. நான் நேம் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணுறேன் அந்த வீடியோவில். பாருங்கள், அது கழனி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. அதே ஒரு வேலையாக ஒரு ஹாஃப் டேவே எடுத்துச்சு. கழனி ஃபுல்லாகவே நிறைய துளிர். ஆக்சுவலாக செடி ரொம்ப ஒரு செடிக்கு வந்து ஒரு 10-20 துளிர் அது மாதிரி வந்துச்சு பாருங்கள். பக்கம் அந்த ஒரிஜினல் துளிர் வர மாதிரி. இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதுவே வந்து பூவாக எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்க. ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான். அது இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மீதி இருக்கிற துளிர் வர்றதை ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிவிடும். ஆக்சுவலாக உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, மாமா மின்னல்ன்ற மாதிரி செடி என்ன மருந்து அடிக்கிறோன்னே தெரியலைங்க, அவ்வளோ அழகாக வருது. ஆக்சுவலாக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேட்ச் துளிர் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் சொல்லணும்னு மனசில் அவ்வளோ ஆசை இருக்குது. பட் என்னால் சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ பாப்பா வச்சுட்டு என்னால் உண்மையாகவே சமாளிக்க முடியல. முன்னெல்லாம் கூட ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ பாப்பா வளர என்னாச்சுன்னா சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன். கூட நான் பேசினா அவ்வளோ சேர்த்து பேசுகிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் டைம் எடிட் பண்ணுற டைம் வந்து ஆக்சுவலாக இப்போ 3 மணிங்க. ஸோ ஆக்சுவலாக வீடியோ எடிட் பண்ணுற டைமு இந்த மாதிரி டைமில் வந்து நான் எடிட் பண்ணி கூட கொடுக்கலாம். பட் டயர்டாக இருக்குன்றதுனால தான் சரி, நாமளும் ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டயர்ட்னஸ் வந்து என்னால் என்ன சொல்கிறது எடுக்க முடியறதில்ல. பட் இன்றைக்கி கொடுத்தே ஆகணுன்றதுனால தான் வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக எப்படி கொடித்துளிர் மாதிரி. ஆக்சுவலாக செடிக்கு வந்து அதிகமான உரமோ அதிகமான சத்து இருந்தால் கூட இந்த வந்து கொடித்துளிர்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து செடி வந்து கட் பண்ணிடணுங்க. ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு உடனே வந்து உரம் போட்டு தண்ணி விடணுங்க. ஏன்னா உரம் போடுற அளவுக்கு செடி வந்து நல்லா வளர்ந்து வரும், துளிர் அதிகமாக வரும், அதிகமான ஹீல்டு வரும்னு சொல்லுவாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம துளிர் மருந்து அடிப்போம். இது வந்து ஆக்சுவலாக இந்த துளிர் மருந்துன்றது வந்து இந்த பேட்சில் ஒரே டைமாக நாங்கள் அடிச்சிருக்கோம். ஒரே டைம் துளிர் மருந்து ப்ளஸ் இந்த வந்து வால்பெயின் நிறைய வந்துச்சு இல்லையா. பாருங்கள் எப்படி கொடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய. ஆக்சுவலாக கழனி ஃபுல்லாகவே துளிர் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்கள் தோட்டத்தில் நிறைய காம்பு சுருக்கம் இருக்குது, நிறைய வால்பெயின் இருக்குது, எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பெஸ்ட் மெடிசன் தாங்க இது. ஸோ இது உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். என்னால் நம்பவே முடியல, செடி அவ்வளோ துளிர் வந்துருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த பேட்சில் வந்து தண்ணி பற்றாக்குறை நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ட்ரையாக இருக்குது. இனிமேல் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. அந்த மார்ச் ஏப்ரல் மே தான் பூவாக அதிகமாக வரும் வெயிலுக்கு. அது இல்லாமல் தண்ணியுமே ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நிறைய பேர் தண்ணி வசதி இல்லாமல் இருக்கும். அப்படி தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு நம்ம தண்ணி வாங்கிட்டு வந்து விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வால்பெயின் வந்து வீணாக போகிறதுக்கு நீங்கள் உடனே ஃபஸ்ட்டு இந்த காம்பு சுருக்கம் அந்த மாதிரி வால்பெயின் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது உடனே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நம்பர் 1.
உடனே நம்பர் 2 வந்து அதுக்கான மெடிசன் வந்து உடனே கொடுக்கணும். நாங்கள் ஆக்சுவலாக இது துளிர் மருந்து வந்து அடிக்கவே இல்லைங்க. ஆனால் வந்து நார்மலாக அதே வந்து கட் பண்ணி விட்ட உடனே உரம் போடுறோம் இல்லையா, உரம் போட்ட உடனே துளிர் வரும். அந்த துளிர் தான் இது ஃபுல்லாகவே வந்து கொடி துளிர் மாதிரி எல்லாம் காம்பு சுருக்கத்தோட அந்த வந்து வால்பெயின் வந்துடுச்சு. வால்பெயின் தான் அதிகபட்சத்தை தாக்குறது வந்து எதுனா அந்த மல்லித்தோட்டத்தில் இந்த வால்பெயினுங்க. ஸோ வால்பெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு வால்பெயின் வந்து க்யூர் பண்ணியே ஆகணும். அங்கே பாருங்கள் எப்படி கொடி கொடியாக துளிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நார்மல் துளிரே பாருங்கள் இன்னும் வரல, அந்த ஸ்ட்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கு. ஆனால் அந்த வால்பெயின் இந்த கொடி துளிர் மாதிரி வந்தது தான் பாருங்கள் ஸ்ப்ரெட் ஆகி கழனி ஃபுல்லாக வந்துருச்சு. இதுக்கு பெஸ்ட் மெடிசன் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரே டைம் வந்து துளிர் மருந்தாகவும் அடிச்சிட்டோம், வால்பெயின் மருந்து, அப்புறம் இந்த காம சுருக்க மருந்தாகவும் அடிச்சிட்டோம். 3 மெடிசன் தான், கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 எது அப்படின்னா சிம்மோடிஸ் வந்து அடித்தா நல்லா கேட்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மோடிஸ் வந்து வால்பெயின், இலை சுருக்கம், இலைப்பேனு இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அதுவும் இல்லாமல் 2வது பட்சத்தில் என்ன அப்படின்னா, 2வது மருந்து கீப்பன். ஆக்சுவலாக கீப்பன் தான் பெஸ்ட் மெடிசனுங்க. அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்து சொன்னாங்க. கீப்பன் வந்து 1/4 லிட்டர் வாங்கிட்டு வந்து அடிங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது 700 ரூபா சம்திங் வருதுன்னு சொன்னாங்க. அது வந்து 20 ml 10 லிட்டரு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் டீட்டெயில்டாக வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். அப்புறம் சல்ஃபர், சிமோடிஸ், கீஃபன், இதுதான் 3 காம்பினேஷன் மருந்துகள். ஸோ இது வந்து ஒரு டைம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு டைம் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக வால்பெயின் பாருங்கள், இலையில எப்படி சுருண்டு போய் காம்பெல்லாம் சுருண்டு போய் எப்படி பூவை ஆக்சுவலாக மொக்கு வர்றதே ஃபுல்லாக வால்பெயினுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கழனி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் சொன்ன மருந்தடிங்க. அவ்வளோ சூப்பர் ரிசல்ட். நான் நெக்ஸ்ட் வீடியோலவே அது கொடுக்குறேன் பாருங்கள். அந்த துளிர் உண்மையிலே கண்ணு போட்டுருங்க, உண்மையாகவே அந்த துளிர் பார்த்தா அவ்வளோ வந்திருக்கு. ஆக்சுவலாக மருந்தடிக்கிறதோட பெனிஃபிட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் மருந்தடிக்கும் போது கூட வந்து இந்த ஆக்சுவலாக இந்த 3 மருந்து சொன்னாலே அந்த 3 மருந்தே அடித்தா போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா துளிர் மருந்து அடிக்கிறோம், இந்த வந்து வால்பெயினுக்கு இல்லைனா வந்து மொக்கு புழுக்கள் அடிக்கிறேன் இல்லையா, அப்போ வந்து கூட வந்து இந்த மருந்துக்கு ஆட் பண்ணலாம். என்ன மருந்துன்னா ஆக்சுவலாக எண்ணெய், என்னது வேப்ப எண்ணெய், அப்புறமா புங்க எண்ணெய், இதெல்லாம் கசப்பு தன்மை இல்லையா, அது 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 5 மில்லி, ஒரு 10 மில்லி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 லிட்டரில் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 50 மில்லி நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா என்ன சொல்கிறது, அந்த கசப்பு தன்மைக்காகவே பாதி அந்த வெள்ளை பேனுங்க அதில் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுவும் 2வது பட்சம் என்னென்னா, நீங்கள் வந்து மருந்தடிக்கும் போது தயவு செஞ்சு சொல்கிறேன் ஈவினிங் டைமில் அடிங்க, பெரிய கேனில் அடிங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. மருந்து வந்து சின்ன கேனில் அடிச்சிங்க அப்படின்னா இந்த வால்பெயின் நீங்கள் என்ன மருந்து அடித்தாலும் என்ன குவாலிட்டியை நீங்கள் வாங்கினது அடித்தாலுமே அது வேஸ்ட்டுங்க, கேட்கவே கேட்காது. செடி ஓரளவுக்கு நல்ல பெருசாகிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பெரிய கேனில் அடிக்கலாம். பெரிய கேன் அடிக்கும் போது தான் நல்லா அலசிக்கிட்டு அந்த மருந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும். ஆக்சுவலாக அது பூச்சி கண்ட்ரோல் ஆகும். எங்களோட மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக சின்ன கேனில் தான் அடித்தோம். சரி, பெரிய கேன்கார் வந்து கூப்பிட்டோம், அவங்க வந்து சரியாக வரல, இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்ட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்களா. சரி இதுக்கு மேலே வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து அடிச்சிடலான்னு அடித்தாங்களே தவிர சிம்மோடிஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து அடித்தாங்க. காம்பினேஷன் சல்ஃபர் ஆட் பண்ணாங்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னா அந்த கண்ட்ரோல் வரல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து அந்த பெரிய டேங்க்காரே வந்து வர வச்சு ஒரு டேங்க் 50 ரூபாங்க. ஸோ பெரிய டேங்க்கார் வந்து அடித்ததும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. துளிர் உண்மையிலே கண்ணு பட்டுரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் சொன்ன மருந்து வந்து அடிச்சிருக்கோம். ஸோ அந்த மருந்து அடித்ததுமே அவ்வளோ சூப்பராக கெட்டுச்சு. அவங்க 2 in 1ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து துளிர் மருந்தை தனியாக அடிக்கணும், நீங்கள் வந்து இந்த வால்பெயின், இலைப்பேன், இந்த காமசுரத்துக்குன்னு தனியாக மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. 2 சேம் மெத்தட், ஒரே மருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து அடித்தாவே போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கீஃபன், அப்புறம் சல்ஃபர், அப்புறம் சிம்மோடிஸ், இது 3 காம்பினேஷனில் 10 லிட்டருக்கு வந்து எவ்வளோ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து சல்ஃபர் வந்து 20 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கணுமா, சிம்மோடிஸ் வந்து 10 ml வந்து ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க 10 லிட்டருக்கு. அடுத்து கீஃபன் வந்து 20 ml 10 லிட்டருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து துளுர் வித் ஃபோட்டோவோடு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபோட்டோ வந்து எடுக்க முடியல, நான் மறந்துட்டேன்றதை விட சரி டீட்டெயில்டாக வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி டைம் இல்லை, இன்றைக்கி நாளைக்கு வீடியோ தள்ளி போயிட்டே இருக்குது. சரி நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இந்த வால்பெயின் தான் அதிகமாக வருது கல்லிங்களில். ஸோ வால்பெயின் தான் கண்ட்ரோலே பண்ண முடியல. லாஸ்ட் டைமும் வால்பெயின் கல்லி ஃபுல்லாக உடச்சி விட்டாங்க. ஸோ இந்த டைமும் வால்பெயின் கல்லி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியிருக்கோம். வால்பெயின் தாங்க பாடுபடுத்துது. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வால்பெயின் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வால்பெயின் பிரச்சனை சரி பண்ணிட்டீங்கன்னா பூ தாராளமாக எடுக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு வந்து
இந்த மொக்கு புழுங்க, வால் பெயினும் மொக்கு புழுவும் 2 கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் பூவு வந்து கைக்கு வரும். செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து செடி வச்சு 2 வருஷம் ஆக போகுது இல்லையா, நல்ல பெரிய செடியாகிடுச்சு. துளிர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த மருந்து காம்பினேஷன் வந்து அடித்து பாருங்கள். அண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறேன். நல்லா கட் பண்ணி இந்த டைம் நாங்கள் வந்து ஆள் வச்சு தான் கட் பண்ணோம். எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்றதுலாம் டீட்டெயில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸு தாங்க சொல்கிறாங்க அட்வைஸு. ஸோ நிறைய பேர் அவங்களோட அட்வைஸ்னால நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் உடனே. ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்து வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பாப்பா வந்து டே டைமில் தூங்கிட்டானா கூட நான் வீடியோ எடிட் பண்ணிவிடுவேன். ஸோ தூங்குறதுல பகல்லையும் தூங்குறதுல நைட்டும் 11 ஆகிடுது. ஸோ அதனால தான் பாருங்கள் செடி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. 2 வருஷம் ஆக்சுவலாக 2 வருஷம் செடி இவ்வளோ பெருசாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப சூப்பர். ஆக்சுவலாக அந்த டைம் ரொம்ப ஹாப்பி. பூவுமே நல்லா வந்துச்சுங்க. இந்த டைம் பில் ஆக்சுவலாக வந்திருக்கு. நான் பில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதம் 2 பில் வந்திருக்கு. ஒரு 70-75,000 சம்திங் வந்திருக்கு. அது எவ்வளோ சென்டில் எவ்வளோ பூ வந்திருக்கு, எவ்வளோ பூ போட்டிருக்கோம் அப்படின்றது நான் டீட்டெயில்டாக அதுவும் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். பாருங்கள் அது எப்படி ஸ்ட்ரீம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கட் பண்ணுறது எப்படி துளிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.